பிரதம நீதியரசர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட விவாதம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்றம் கூடவுள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றம் கூடுவதற்கான தினமாக இல்லாத போதிலும் பிரதம நீதியரசர் தொடர்பில் விவாதிப்பதற்காக அமர்வு இன்று விசேடமாக கூடுகின்றது. சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவிடம் இன்று பாராளுமன்றம் கூடுவதற்கு அனுமதி வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து மொஹான் பீரிஸ் நீக்கப்பட்டமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான இடம்பெற்ற விசேட கருத்தை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மொஹான் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் மக்களின் நலன் சார்ந்தே இதுவரை செயற்பட்டதாக உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆனமடுவ பல்லம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆனமடுவ பல்லம அறநெறி பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தலைமையில் நேற்று இடம்பெற்றது. मेरटे पलमेनी அத்தியாபனிக விப்ளவேக்களே. நாட்டில் முதலாவதாக கல்வி புரட்சியை செய்தது DS சேனாநாயக்க. இலவசமாக கல்வியை வழங்கினார். பின்னர் கண்ணங்கர இலவசமாக புத்தகங்களை வழங்கினார். இதுதான் கடந்த கால வரலாறு. அதேபோன்று அனைத்து மாணவர்களுக்கும் சமமான சந்தர்ப்பம் வழங்கியது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள். அனைத்து குடும்பங்களிலும் உள்ள பிள்ளைகளின் கல்விக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என்பது நாம் பின்பற்றிய உண்மையும் கடமையுமாகும். இதனை அரசியலமைப்பிற்குள் உள்ளடக்கினோம். ආඩම්බරයෙන් එකට වාඩි වෙලා ඉන්න ඒ වැඩපිළිවෙල හැදුවෙත් එක්සත් ජාතික පක්ෂයේ අපේ නායකයෝ. ඒ අපි පිළිගත්ත සත්‍යයක් තිබුණා. මේ රටේ සෑම පවුලකින්ම ඉගෙන ගන්න පුළුවන් දරුවන්ට අත දීම අපේ යුතුයකමක් කියලා රජයක. ඒ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට ඇතුළු කළා. අනවශ්‍ය වීදන් සියල්ලම දැන් කපා හැරලා ජනතාවට සේවය කරන ජනතා හිතවාදී ආණ්ඩුවක් හදාගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. அனாவசியமான செலவினங்களை தவிர்த்தமையினால் மக்களுக்கு சேவையாற்ற முடிந்துள்ளது. இதனூடாக பாரிய அளவிலான நிவாரணத்தை இடைக்கால வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களுக்கு வழங்க முடிந்துள்ளது. இந்த தற்காலிக அரசாங்கம் 3 மாதங்களின் பின்னர் ஸ்திரத்தன்மை அடையும். இதன்போது மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. විශේෂයෙන්ම මේ తాවකාලික ආණ්ඩුව තව මාස 3කට පස්සේ ස්ථිර ආණ්ඩුවක් බවට පත් කරලා ඉදිරියේදී ජනතාවට සේවය කරන්න ඔබ සියලු දෙනා කවදත් අපට සහයෝගය ලබා දෙන බව අපිට විශ්වාසයි.